நமது கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட செயலாளர் அன்பழகன் முரளி அவர்களை தளபதி சங்கரன் சார்பாகவும் பெருமாள்பள்ளி ஊராட்சி மக்களின் சார்பாகவும் திருமணம் செய்கிறோம். மனோஜ் நோடுற மனோஜ் நோடு जी అడగబడగలదా రూపాయలు రాలేదా తెలియలేదా
அப்படியே கொண்டுக்கோங்க. ஸ்வீட் இருக்குதா ஒரு பிளேட்ல ஒரு ஆஃபீஸ் ஸ்வீட் இருக்குதா அவன் புரிஞ்சு இருப்பாரு ஒரு வலையில தருணா ஒரு அண்டாக்குள்ள ஸ்வீட் ஐயா ரொம்ப நன்றி மனோஜ் ஸ்வீட் மொபைல் நிகழ்ச்சி இது சிறப்பாக நடைபெறுகிறது. அனைவரும் அதனை கண்டுபிடிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். பாட்டு போடு. கம்முடியா ஏய் பின்ன சாஹிப் சாஹிப் கொஞ்சம் மாறினு கொஞ்சம் மாறிக்க முடியாது. மனோஜ் அது போ மன கொஞ்சம் எல்லாம் செருப்புட்டு கும்பிடுங்க. மஞ்சு நோட் மஞ்சு வாழ்க தமிழ் வளர்க தமிழக வெற்றி கழகம் என்ற நம் தளபதியார் அவர்களால் 2/2/2024 ஆண்டு தமிழக வெற்றி கழகம் என்ற ஒரு கட்சி தமிழக அரசியலில் போட்டி போட்ட நாள் தலைவர் தளபதியார் அவர்கள்
வகையில் இந்த நிகழ்ச்சி நடக்கிற நிகழ்ச்சி சிறப்பான ஒரு நிகழ்ச்சியாக, அதே போல அரசியல் கட்சிகளுக்கு பல கட்சிகளுக்கு ஒரு எடுத்துக்காட்டு நிகழ்ச்சியாக நடக்கவிருக்கிற நிகழ்ச்சி, அதே போல அதே கட்டுப்பாட்டுடன் சிறப்பான மக்கள் சேவையான ஒரு நிகழ்ச்சியாக நடைபெறும் என்பதை கிழக்கு மாவட்ட கழக செயலாளராக தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு ஒரு சிறு வேலைப்பாடுகள் வந்துவிட்ட காரணத்தால் நான் நேற்று இரவே சென்னைக்கு கிளம்பி விட்டேன். என்னுடைய அன்பு சகோதரர் திரு சுரேஷ் அவர்கள் மிகவும் வேண்டுகோளுக்கிறேங்க, நீங்கள் வந்தால் அது சிறப்பாக இருக்கும், நாங்கள் பெரும் முயற்சி எடுத்து இந்த நிகழ்ச்சியை செய்துவிட்டோம் என்பதை சொன்னதற்கு இணங்க நாங்கள் ஒரு மனைவாடை காசு பண்ணி போயிட்டேன். ஆனால் இருந்த போதிலும் மனசு கேட்கல. இந்த நிகழ்ச்சி நான் சொன்னேன், நீங்க நல்லபடியா செய்யுங்க அப்படின்னு தான் சொல்லியிருந்தேன். ஆனா நான் நினைத்து பார்த்ததை விட மிகவும் பிரமாண்டமாக மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை நான் ஒரு துறையில் சொன்னேன் என்றால் அதை பல துறை பெருவிதமாக செய்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்த அன்பு சகோதரர் திரு சுரேஷ் அவர்கள் மற்றும் அவர் கூட இருக்கும் என் அன்பு கழக தோழர்கள், தளபதி, அன்பு தம்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றிகளை உள்ளாக்கி கொண்டதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா வந்து இதுதாங்க தமிழக வெற்றி கழகம். நேற்று ஒரு ரசிகர் மன்றம், முன்னாடி ஒரு ரசிகர்களா இருந்தோம், ஒரு திரைப்பட நடிகர்கள் வந்து பின்பற்றி அப்படியே நாளை காலையில வந்து கட்சி ஆரம்பிச்சோம். அதெல்லாம் கிடையவே கிடையாது. மக்கள் இயக்கமாக முதல்ல 1993 ரசிகர் மன்றம் ஆரம்பிச்சோம். அப்புறம் அது நற்பணி மன்றமா மாறியது. அந்த நற்பணி மன்றம் நற்பணி இயக்கமாக மாறியது. அந்த நற்பணி இயக்கம் தான் 15 ஆண்டு காலமாக மக்களுக்கு சேவை செய்யும் மக்கள் இயக்கமாக செயல்பட்டது. அந்த மக்கள் இயக்கம் தான் இன்று தமிழக வெற்றி கழகமாக உருவாகியிருக்கிறது. வடலூர் சட்டமன்ற தொகுதி என்பதால் சொல்கிறேன், வடலூர் சட்டமன்ற தொகுதியில் இந்த ஒருபாடை சொத்துக்கு ஒரு சோர் பதம் என்று சொல்வார்களே, அந்த ஒரு சோரை பற்றி மட்டும் சொல்கிறேன். வடலூர் சட்டமன்ற தொகுதியில் போச்சமொழி அருகில் தொப்புளிக்குப்பம் என்ற ஒரு கிராமம், 20 மக்கள் 2020ஆம் ஆண்டிலே ஜெயிலி மீது படம் ஒன்றுக்கு பிறகு நிறைய பேருக்கு 20 மக்கள் யார் என்பதே தெரியும். முதலமைச்சருக்கே ஜெயிலி படத்திற்கு பிறகு இவர்களுக்கு ரேஷன் கார்டு என்பது தெரியும். அதற்கு முன்பே செய்தி மூலமாக ஒரு தனியார் ஊடக செய்தி மூலமாக நாங்கள் அறிந்த பிறகு அந்த மக்களுக்கு ரேஷன் கார்டு இல்ல, கொரோனா என்ற கொடிய காலகட்டத்தில் அந்த மக்கள் சாப்பாடுக்கு வழி இல்லாமல் ரேஷன் கார்டு இல்லாமல் ரொம்ப அவதிப்படுகிறார்கள் என்று ஒரு செய்தி சேனல் மூலமாக அறிந்த அடுத்த நாளே முதல் கொரோனா என்னன்னு தெரியாது, உயிர் வலி பெரிய பிரச்சனை, கொரோனா ஒரு பிம்பம் உருவாகி கொண்டிருந்த தருணம். அந்த தருணத்தின் போதும் தன் உயிரை புறப்படுத்தாமல் அந்த மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று அறிந்த உடனே போலீஸ் சென்று அந்த கொரோனாவில் என்ன அந்த மக்களுக்கு உண்மையிலே அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களா அப்படின்ற அந்த நியூஸ் தெரிந்த அந்த செய்தி அறிந்த அடுத்த நாளே மக்கள் இயக்கம் நாம் பயின்றோம் என்று மக்களுக்காக அவர்களுக்கு தேவையான அனைத்து மளிகை பொருட்களும் அனைத்து காய்கறிகளும் நம்மால் முடிந்த ஒரு வாரத்துக்கு கொடுத்தது மட்டும் போதாது. அப்போ அந்த காரில் போயிருக்கும் போதுதான் நான் யோசிச்சேன், இந்த மக்களுக்கு நாம போறோம், அரசியல் கட்சி வரை நாமளும் பொருள் கொடுத்துறோம், காய்கறி கொடுத்துறோம், ஒரு போட்டோ எடுத்துட்டு தலைமைக்கு அமைச்சிடுறோம், அதோட போதுமா? இல்ல, அவங்களுக்கு எல்லாம் தேவைகள் இருக்கும். ஒரு குழந்தைக்கு பால் வாங்குறதுக்கு பணம் தேவைப்படுது, அந்த மருத்துவ செலவுக்கு எல்லாம் பணம் தேவைப்படுது. அந்த மக்கள் இவ்வளவு பாதிக்கப்படுறாங்களே, போற வழிய யோசிச்சு அவர்களுக்கு நம்மால் முடிந்து தேவையான அளவிற்கு அனைத்து குடும்பங்களுக்கும் பணம் கொடுத்ததுதான் நம் மக்கள் இயக்கம் என்பதையும் தெரிவிக்கிறேன். ஏன் என்று சொன்னால் மக்களோட மக்களால் இருந்தோம், மக்களுக்கு தேவையானதை செய்தோம், மக்கள் பிரச்சனையை பங்கெடுத்தோம். அதற்கு பிறகுதான் செய்திகள் ஒரு படம் வந்தது. அதற்கு பிறகுதான் இத்தனை மக்களுக்கு ரேஷன் கார்டு என்பதை தமிழக அரசு உணர்ந்தது. அதற்கு முன்பே போனதுதான் மக்கள் இயக்கம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்படி மக்கள் இயக்கமாக பல சேவைகளை நான் ஒரு காவல்துறை அதிகாரிகளுடைய மகனாக இருந்த போதும் காவல்துறை ஒரு கஷ்டம் இல்லை என்பது எனக்கும் தெரியும். ஒரு
ஒரு காவல்துறை அதிகாரி இருந்தால் அவர் குடும்பம் பாதிக்கப்படும். அந்த குடும்பம் அவர் மாத சம்பளம் வாங்கும் ஒரு காவல்துறையை சேர்ந்த ஒரு பணியாளர், அவர்கள் குடும்பத்தில் இருக்கும் அனைவருடைய இது பாதிக்கப்படும். மக்கள் சேவை செய்யும் அதே காவல்துறைக்கு அந்த காவல்துறையை சேர்ந்த அனைவருக்கும் நம்மால் முடிந்ததை அந்த கொரோனா காலகட்டத்தில் அதே நாளில் ஏதோ செய்ய வேண்டும் என்று 77,000 ரூபாய்க்கு அவர்களுக்கு தேவையான சானிடைசர், மாஸ்க் என்று அவர்களுக்கும் கொடுத்த இயக்கம் தான் நம் மக்கள் இயக்கம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படி நான் சொல்வது ஒரே ஒரு சொல்தான், ஒரு மாணவி ஒரே சொல்தான். ஏதோ ரசிகர் மன்றம் நாளை வந்துவிட்டோம், இன்று இந்த இடத்துக்கு வந்துவிட்டோம் இல்லை. பல விஷயங்களில் பங்கெடுத்திருக்கிறோம், பல விஷயங்கள் இன்னைக்கு பங்கெடுத்திருக்கிறோம். பெண் உரிமைக்காக 2016ஆம் ஆண்டு ஜஸ்டிஸ் ஃபார் ஜிசா என்று ஒரு கேரளாவின் ஒரு மாணவி கண்டுபிடிக்கப்பட்டு அந்த மாணவி அவர்கள் பெரும் பாதிக்கு உள்ளானார். அதுக்கு பிறகுதான் தெரியும் ஒரு படத்தின் மூலம் தலைவர் தளபதி அவர்கள் அந்த கருத்தை வெளிப்படுத்தினார். அந்த பொழுதே ஜஸ்டிஸ் ஃபார் ஜிசாக்காக போராட்டம் நடத்திய இயக்கம் தான் மக்கள் இயக்கம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படி பெண்களுக்காகவும் சரி, சம உரிமைக்காகவும் சரி, மக்களுக்காகவும் சரி, அனைத்து பணிகளையும் மேற்கொண்டு மக்கள் இயக்கத்தை படிப்படியாக வளர்த்து அனைத்து கிராமங்களிலும் கொடியும் உணவு தேவையும் பூர்த்தி செய்வதற்கு பிறகுதான் இனம் தலைவர் தளபதியார் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தை உருவாக்கினார். இந்த தமிழக வெற்றி கழகம் என்பது தமிழக அரசியலில் அடுத்த வரும் நிலையை மாற்றி அமைக்க போகும் ஒரு அரசியல் கட்சி என்பதை உருவாக்கி நீங்கள் அனைவரும் உங்கள் பகுதியில் சிறப்பான விஷயங்களை மேற்கொள்ளுங்கள். உங்களுடன் நான் இருக்கிறேன், என்னுடன் நீங்கள், நாம் அனைவரும் சேர்ந்து தளபதியுடன் இருப்போம். பணியாற்றி அடுத்த 2026 நான் இங்க பெருமப்பெருமதியில் எப்படி கொடியேற்றினோம், செஞ்சான் கோட்டையில் தலைவர் தளபதி கொடியேற்றுவதற்காக உடற்படை குழுவினர் என்று சொல்லிக்கொண்டு தளபதியோடைய அன்பு தோழர்களுக்கும் என் அன்பு நண்பர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, நன்றி, நன்றி. ஓகே. திரு முரளிதரன் ஐயா அவர்களுக்கு பொன்மாலையை அணிவித்து கௌரவிக்க இருக்கிறோம். ஹலோ, ஒரு பாட்டு போடுப்பா. இந்த படம் போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமா? அப்படி போடு போடு போடு. கில்லி 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 இப்பொழுது முருகப்பட்டியைச் சேர்ந்த சக்திவேல் அவர்கள் ஐயா அவர்களுக்கு பொன்மாலையை பொருத்தி கௌரவிக்க இருக்கிறார். அடுத்து பசவராஜ் அவர்களுக்கும் பொன்மாலை அறிவித்து கௌரவிக்க இருக்கிறார்கள். மஞ்சுபோ பர்கூர் ஒன்றியத்தைச் சேர்ந்த திரு பசவராஜ் அவர்களுக்கு பொன்னாயை போட்டி மலர்மாலை அறிவித்து கௌரவிக்க இருக்கிறோம். திரு மஞ்சு அவர்கள் பொன்னாடை போட்டி கௌரவிக்க இருக்கிறார். பெரிய நகரைச் சேர்ந்த சதீஷ் அவர்கள் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போர்த்து கௌரவிக்க இருக்கின்றார். திரு மணிகண்டன் அவர்களுக்கும் மலர்மலை அறிவித்து கௌரவிக்க இருக்கின்றோம். திரு சுரேஷ் அவர்கள் பொருளாளர் மணிகண்டன் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்து கௌரவிக்க இருக்கின்றார். உருளப்பட்டியைச் சேர்ந்த நாகராஜ் அவர்கள் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போர்த்து கௌரவிக்க இருக்கின்றார்.
கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் மணிகண்டன் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கின்றார். வாசு அவர்கள் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கின்றார். விஜய் அவர்கள் முரளிதரன் ஐயா அவர்களுக்கு மலர் மாலை அணிவித்து கௌரவிக்கின்றார். இந்நிகழ்ச்சியில் பங்கு பெற்று மிக சிறப்பான முறையில் எங்களுக்கு இந்நிகழ்ச்சியை நடத்தி கொடுத்த ஐயா திரு முரளிதரன் அவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது சூர்யா அவர்கள் ஐயா அவர்களுக்கு பொன்னாடையை பொருத்தி கௌரவிக்க இருக்கின்றார். சபரி அவர்கள் திரு சபரி அவர்கள் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தி கௌரவிக்க இருக்கின்றார். குருகப்பட்டியை சேர்ந்த கார்த்திக் அவர்கள் பொன்னாடை பொருத்தி கௌரவிக்க இருக்கின்றார். திரு வல்லரசு அவர்கள் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தி கௌரவிக்க இருக்கின்றார். முனியப்பனை அவர்கள் முரளிதரன் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தி கௌரவிக்க இருக்கின்றார். முனியப்பன் அவர்கள் ஐயா அவர்களுக்கு மலர் மாலை அணிவித்து கௌரவிக்க இருக்கின்றார். சதீஷ் அவர்கள் ஐயா அவர்களுக்கு மலர் மாலை அணிவித்து கௌரவிக்க இருக்கின்றார். சரவணன் அவர்கள் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தி கௌரவிக்கின்றார். சதீஷ் அவர்கள் ஐயா அவருக்கு பொன்னாடை பொருத்தி கௌரவிக்கின்றார். திரு மணிகண்டன் அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தி கௌரவிக்க இருக்கின்றார். திரு சூர்யா அவர்களுக்கு திரு சூர்யா அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தி மலர் மாலை அணிவித்து கௌரவிக்க இருக்கின்றோம். இந்நிகழ்ச்சியில் பங்கு பெற்றுள்ள சிறு குழந்தைகள் படிக்கும் குழந்தைகளுக்கு திரு முரளிதரன் ஐயா கரங்களில் இருந்து பரிசு பொருட்கள், அதாவது புத்தகம், பென்சில் பாக்ஸ், லஞ்ச் பாக்ஸ், அதை பரிசீலிப்புகளாக மிக சிறப்பான முறையில் கொடுக்க உள்ளார். அனைவரும் மிக்க கரகாசங்களை எழுப்பி உற்சாகத்தை கொடுக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். மிக்க மகிழ்ச்சி ஐயா. திருவண்ணாமலை ஊராட்சியின் சார்பாக தினேஷ் அவர்கள் மாவட்ட செயலாளர் அவர்களுக்கு மலர் மாலை மற்றும் பொன்னாடை அணிவித்து கௌரவிப்பார். அருண் அவர்கள் மாவட்ட செயலாளர் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவிப்பார். மேடை முன்னோரே இருக்கும் தோழர்கள் இருக்கையில் அமர்ந்து விழாவை கண்டுகளிக்குமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். లైన్ తీసుకుంటారులే
లైన్ శక్తివేల్ 4 వాటర్ బాటిల్స్ నడి போடா போட்டோ பள்ளி மாணவர்களுக்கு நோட்டு புத்தகம் மற்றும் கல்வி உபகரணங்கள் வழங்கும் நிகழ்ச்சியை தொடர்ந்து தமிழக வெற்றிக் கழக பெருங்கோபுரப்பள்ளி ஊராட்சி தோழர்களின் சார்பாக காலை உணவு பிரியாணி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. நண்பர்கள் அனைவரும் இருந்து உணவு அருந்திவிட்டு செல்லுமாறு பெருங்கோபுரப்பள்ளி கேட்டுக்கொள்கிறோம். சீசனல் ராவதண்டா சாப்பிட்டு போவீங்க சாப்பிடுவோம் ஆனா 2 நிமிஷம் சாப்பிட்டு சரி படிக்கிற பசங்க மட்டும் வாங்க சாமி. ரெட் சைஸ் பில்லு வச்சுருந்தா சுரேஷோட பையன் சார். சுரேஷ் பசங்க சார். தமிழக வெற்றிக் கழகம் What's your name? What you study? தமிழக வெற்றிக் கழகத்தின் சுற்றுச்சூழல் తీసుకున్నా பாதுகாப்பு என்ற